இப்போ வேட்புமனு நாங்கள் நீங்கள் உங்களுடைய ஆதரவோடு அன்றைக்கி நீங்களாம் வந்திருந்தீங்க. என்னுடைய வேட்புமனுவை நான் தாக்கல் செய்தேன். தாக்கல் செய்கின்ற பொழுது 3 சின்னம் தர வேண்டும் என்று வேட்புமனையில் சொல்லியிருந்தார்கள். அதில் 3 சின்னங்களை நான் விருப்பமாக எழுதி தந்திருந்தேன். இந்த 3 சின்னங்களும் எப்படியே திருட்டுத்தனமாக களவாடி அந்த சின்னங்களில் ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்தாங்க. 6 பன்னீர்செல்வமும் வேட்புமனுகள் தாக்கல் செய்திருக்கார்கள். நான் என்னென்ன சின்னத்தை 1, 2, 3 என்று குறிப்பிட்டிருந்தேனோ அதை அவர்களும் வரிசைப்படியாக தந்தார்கள். ஏனென்று சொன்னார், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். யாரால் சொல்லுங்க பாப்பா? பேரை மட்டும் சொல்லுங்க, பேரை மட்டும் தயவுசெய்து சொல்லுங்க, அடமொழியெல்லாம் சொல்லாதீங்க. மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். இது தமிழ்நாடுலாம் பரவிடுச்சு. அட பாவிகளா, 3 ஆண்டு தான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தந்தீர்கள். பொறுமையாக கழகத்திற்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்று அவர் இருந்தார். இப்ப உங்க சகவாசமே வேணாம், நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தல் இருக்கப்படும். நீ தேடி பிடிச்சி தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பன்னீர்செல்வங்கள் என்ற பெயரில் இருக்கிறார்களோ அவரெல்லாம் தேடி பிடித்து கண்டுபிடிச்சு பாவம் அப்புறாணிய பாவம் அங்கே தீர்க்கல வேலை பார்த்தவங்க, விவசாய கூலியா வேலை பார்த்தவங்கலாம் பிடிச்சி போட்டுட்டாங்க. சரி, முந்தா நாள் நான் திருவாடானை தொகுதிக்கு இந்த மாதிரி கூட்டத்திற்கு செல்வதற்கு சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான், திருவாடானை தொகுதி நெருங்குகின்ற பொழுது முதலில் இந்த வாலி சின்னத்தை 6 பேரும் கேட்டு, நான் உள்பட 6 பேரும் கேட்டிருந்தோம். அதை குளிக்கப்பட்டார், ஒருத்தர் கிடைச்சிருச்சு. 2வதாக பலாப்பழ சின்னத்தை எல்லாரும் கேட்டிருந்தாங்க, குழுக்கு சீட்டு போட்டாங்க. உங்களில் ஒருவராக இருக்கின்ற எனக்கு இந்த பலாப்பழம் கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் தான் நான் திருவாரூருடைய அந்த கார்னர் பகுதிக்கு போயிட்டு அங்கே நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் சகோதரி கூடி இருந்து இந்த 1 செகண்ட்ல நீங்க செல்ல தட்டியிருப்பீங்க. உலருக்கு உலகம் பூரா பலாப்பழ சின்னம் போயிடுச்சு. தாய்மார்கள் கோரஸாக நமது சின்னம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், வெற்றியின் சின்னம் பலாப்பழம் என்று ஒரே கோரஸாக கிராம பணியில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நல்ல பாடலை நான் கேட்டுக்கொண்டுதான் திருவாரணை சட்டமன்ற தொகுதியில் இந்த திருச்சியில் நடக்க வேண்டும். நீங்க எப்படி வரவேற்பு தந்தீர்களோ அதே போலதான் நாங்கள் திருவாரூரில் வரவேற்பு தந்தார்கள். சரி, இது இந்த பலாப்பழம் சின்னம் இறைவன் நமக்காக தந்தது. இறைவன் நமக்காக தந்தது. முக்கணிகளில் மா, பலா, வாழை, அதில் பெரிய சைஸாக இருப்பது பலா. நம்ம இந்த மிஷின்ல பார்த்தா மற்ற எல்லா சின்னத்தையும் காட்டிலையும் பலாப்பழம் பெருசா தெரியும். ஆக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சின்னமாக இறைவன் நம்மளுக்கு தந்த வரமாக இருக்கிறது என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு